கமிஷனை மட்டும் சார்ஜ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த சேஃபான ஒரு அக்ரிமெண்ட் அவங்க வந்து ஏற்படுத்தி தரனால அந்த எஸ்க்ரோ வந்து ஒரு சில கமிஷன்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்க்ரோனா என்னங்கிற ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனில் என்ன நடக்குதுன்னா, மிஸ்டர் ஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கூட்ஸை வந்து பிக்கு செல் பண்ணுறாரு. செல் பண்ணும்போது 31 கோடி ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. 31 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணும்போது ஒரு 3 கோடி ரூபா, அந்த 3 கோடி ரூபா அமௌண்ட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காகனா இப்போ சேல் பண்ண அந்த குட்ஸ் வந்து இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனையானாலோ டிஃபெக்டா இருந்தாலோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதுல இருந்து அரைஸ் ஆனா அந்த 3 கோடி ரூபா வந்து இவங்க எடுத்துக்கிற இவருக்கு போயிடுற மாதிரி, இந்த பர்ச்சேஸ் பண்றவருக்கு போயிடுற மாதிரி. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா 31 கோடி ரூபாய்க்கு குட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆனால் கூட்ஸை வித்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 28 கோடி ரூபாய்க்கு தான் அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா டிபார்ட்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் 31 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் கன்சிடரேஷன் ஃபைல் பண்ணலன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது எனக்கு 28 கோடி ரூபா தான் வந்திருக்கு, 3 கோடி ரூபா வந்து எனக்கு இந்த மாதிரி கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாக இருக்குது. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டினா இப்போ இன்கேஸ் ஃபியூச்சரில் வர ப்ராப்ளம்க்கு இப்போ ஒரு அமௌண்ட்டை செக்யூர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, இந்த அமௌண்ட் தான் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. அதனால அது எனக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில் 3 கோடி ரூபா வரல, அது எப்போ வருதோ நான் அதை அப்போ காட்டிக்கிற மாதிரி அவர் கிளைம் பண்ணுறாரு. ஆனால் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவல் அந்த சேல் அக்ரிமெண்ட்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த வேல்யூ 31 கோடி ரூபா. அப்போது அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றதுக்கான அமௌண்ட்டும் 31 கோடி ரூபா தான். இன்கேஸ் அது வருதோ வரலையோ, அதாவது சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, இவர் 31 கோடி ரூபாயை ரிசீவ் பண்ணிட்டு இன்கேஸ் அதில் பிரச்சனை வந்ததுன்னா அந்த 3 கோடி ரூபாயை அவர் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. இது எஸ்க்ரோ வந்தனால வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த எஸ்க்ரோ அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கன்சிடரேஷன் தான். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வேணும்னா மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.